பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நீங்கள் தேர்வு எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போதும் யார்கிட்டையும் எதுவும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம் முடிஞ்சு வரும்பொழுதும் யார்கிட்டையும் எதுவும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது தேர்வு எழுத பிறகு அந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய பார்ட்டு, செக்ஷன் இதெல்லாம் பார்த்து அந்த வினாக்களுக்கு சரியான முறையில் நம்பர் போட்டு பதில் எழுதணும். அது முக்கியம். அடுத்தது பேப்பரில் எந்த வித அடித்தல் திருத்தலும் இல்லாமல் சொற்களை பிரித்து எழுதாமல் ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக எழுதணும். தெளிவாக இருக்கணும், எழுத்து தெளிவாக இருக்கணும். நல்லா எழுதக்கூடிய பேனாவை எடுத்துன்னு போகணும். பென்சில், ரேசர், ஸ்கேலு இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும். எக்ஸாம் ஹாலில் கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, எது தெரியலையோ அந்த கொஸ்டினுக்கு உள்ள ஆன்சர் கடைசியில் நீங்கள் ஒரு தான் பார்க்கும் பொழுது தெரிஞ்சதுனாக்க அந்த பார்ட்டு, செக்ஷன் போட்டு கொஸ்டின் நம்பரை போட்டு தெளிவாக எழுதணும். அதுக்கு அடுத்தது சாய்ஸில் ஏதாவது விட்டுருந்தாக்க அதை நீங்கள் விடாமல் எழுதுறதுக்கு பழகணும். எழுத தெரிஞ்சாலும் எழுதிட்டு வரணும். தெரியாதுன்னு விட்டுட்டு வராதிங்க. 6க்கு 5 கேட்டால் 6க்கு 5 நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கு மார்க்கு உண்டு. அதே மாதிரி கடைசியில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடிஷ்னல் ஷீட் வாங்கும் பொழுது அந்த அடிஷ்னல் ஷீட்டினுடைய நம்பர் எழுதணும். உங்களுடைய தேர்வு என்ன தெளிவாக எழுதணும் பாக்ஸில். அதே மாதிரி அடிஷ்னல் ஷீட்டில் பக்கங்கள் போட்டுன்னு வரணும் மேலே. அவ்வளோதான். நன்றி. நல்லபடியாக செய்யுங்க.